பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக, எல்லாருக்குமான திராவிட பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்ம பொங்கலை பற்றி நம்ம பேசுவோம். தேர்தலுக்கு தேர்தல் பொங்கல் நினைவு வரக்கூடியவர்களை பற்றி பேசி பயனில்லை. மக்களுக்கு அவங்க யாருன்னு மிக தெளிவாக அடையாளம் தெரியும். அதனால மக்கள் இதையெல்லாம் நம்பி ஏமாறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. நான் இன்னும் படம் பார்க்கலங்க. நான் படம் பார்க்காத ஒரு ஏங்க நான் இப்பதாங்க பதில் சொன்னேன். நான் படத்தை பார்க்கல. அதை தாண்டி தேர்தலுக்கு தேர்தல் தமிழர்களை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் மொழியை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்கள், ஹிந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராதவர்கள் எல்லாம் திடீர்னு தேர்தல் வந்தோடனே தமிழர்களை பற்றி அவங்களுக்கு நினைவு வரும் பொழுது அவங்க யாருன்னு தமிழர்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. என்னங்க இல்லைங்க, தெளிவாக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தெளிவாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி தொடர்ச்சியா ஒரு 4 மாதமாகவே இந்த சினிமா அரசியல் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஊடகத்துறையினர் அதை சினிமாவையும் அரசியலையும் கலக்க தொடங்கும் போதுதான் பிரச்சனை வருது. நீங்க தான் அதுக்கு தேவையில்லாமல் ஒரு முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கீங்க. அரசியல் தலைவர்கள் தான் சினிமா பத்தி விமர்சிட்டே இருக்காங்க. இப்ப ராகுல் காந்தி விஜய் இல்ல முதலமைச்சர் அவர்களும் ஒரு படம் இப்ப முதல்ல எடுக்கப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பராசக்தியே சென்சர்ல எந்த அளவுக்கு பாடுபடுத்தப்பட்டு அது வெளியிடப்பட்டது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதனால தொடர்ந்து சென்சர் அப்படிங்கிறது ஒரு டூலாக மாற்றப்படும் போது மக்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஒரு ஆளுங்கட்சியின் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இப்போ இடி, சிபிஐ எல்லாமே அப்படிதான் தொடர்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.